கிரிக்கெட்டுக்காக வேண்டியோ சமுதாயத்துக்காக வேண்டியோ நீங்க என்ன செஞ்சீங்க? இப்ப உங்களோட இந்த கிரிக்கெட் ஃபீல்ட்ல உங்களுக்கு எவ்வளவு காலம் அனுபவம்? 1996ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப்புக்கு பின்னால அந்த அளவுக்கு தரமா சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கன் டீமை இதுவரைக்கும் நாங்க காண தவறிட்டோம். 1996க்கு பின்னாலையும் குமார் சங்கக்கார, மஹில ஜெயவர்தன, முத்தையா முரளிதரன், சமிந்த வாஸ் என்று சொல்லி ஒரு தரமான பிளேயர் செட் ஒன்று ஸ்ரீலங்கா நேஷனல் டீம்ல இருந்தாங்க. 96 வேர்ல்ட் கப் டீம்ல இருந்தவங்க அதுக்கு பின்னாலையும் கண்டினியூ ஆகி அதுக்கு பின்னாலையும் குமார் சங்கக்கார போன்ற பிளேயர்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி கொஞ்ச காலம் வந்து ஸ்ரீலங்கன் நேஷனல் டீமை வேர்ல்ட் வைட் மற்ற டீம் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் பயப்படுற அளவுக்கு வந்து சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு திறமையான செட் ஒன்று இருந்தாங்க. ஆனா இப்ப 2024ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களோட நேஷனல் டீம் சரியான வீக்கா இருக்குது. அதாவது ஜிம்பாப்வே, பங்களாதேஷ் போன்ற டீம்கள் கூட முன்னேறி வர நேரத்துல வேர்ல்ட் கப்பை ஜெயிச்ச அவ்வளோ பவர்ஃபுல் டீம் வந்து பின்தாங்கி போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன? ஸ்ரீலங்கால டேலண்டட் பிளேயர்ஸ் இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்ரீலங்கால டேலண்டட் பிளேயர்ஸை இன்னும் இனம் காணப்படலையா? அப்படியும் இல்லைன்னு சொன்னா இனம் காணப்பட்ட இந்த பிளேயர்ஸை சரியான முறையில வழி நடத்தப்படலையா? இந்த கேள்விகளுக்கும் இதுக்கும் மேல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஸ்ரீலங்கா நேஷனல் டீம் வரைக்கும் கூல் மட்டத்திலிருந்து கிராம மட்டத்திலிருந்து நல்ல பிளேயர்ஸை எப்படி கொண்டு போகலாம்ன்ற மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தரத்துக்காக வேண்டி நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபைட் கோச் ஒருத்தரை மீட் பண்றதுக்கு அக்குர்னேல வந்திருக்கிறேன். கிரிக்கெட் கோச் மிஸ்டர் JMM ரிஸ்வான், RCC டைரக்டர் அண்ட் கோச், லங்கன் விமென் CC பிரசிடென்ட், ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் சென்டர் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர், கலாம்போ யவுன் அப்பி பிரசிடென்ட். கோச் JM ரிஸ்வான் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ நான் அந்த கேள்விகள் நான் ஏற்கனவே கேட்ட அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நாங்கள் தேடி இங்கே வந்திக்கிறோம் கோச் ரிஸ்வான் கிட்ட. ஸோ கோச், இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி 1996க்கு பின்னால் ஒரு நல்ல ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை காண்றதுக்கு நாங்கள் தவறிட்டோம். அதாவது அந்த பீரியடில் நாங்கள் பார்த்த கிரிக்கெட் மேட்சுக்கும் இப்போ காண்ற கிரிக்கெட் மேட்சுக்கும் பெரிய அளவு டிஃப்ரெண்ட். நேஷனல் டீமை வச்சு பேசுகிற நேரம் இதுக்கான ரீசன்ஸ் என்ன? 96 வேர்ல்ட் கப் வந்து அந்த காலத்தில் ஒரு கிரிக்கெட்டர்ஸ் நல்ல உணர்வாக ஒரு கேப்பவி மேலே வேலை செஞ்சாங்க. அதாவது குட் டிசிப்ளின் டீம் ஒன்று இருந்துச்சு. 96, 97, 98, 99 வர காட்டியும் நல்ல டீம் ஒன்று இருந்துச்சு. தோல்வி வெற்றி ரெண்டாவது. அதாவது 96 எடுத்து பார்த்தா நாங்கள் அர்ஜுன ரணத்துங்கோட கேப்டன்ஷிப்பில் வந்து நிறைய தோல்விகளை நாங்கள் கண்டோம். அதே வந்து எங்களுக்கு வெற்றியாக மாறிச்சு. அப்போ 96 வேர்ல்ட் கப்புக்கு போகிறோம். நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஒன்று போச்சு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டில். குட் மெயின்டெனன்ஸ், ரைட்? அதே மாதிரி இன்னமும் நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்கிறாங்க. சில அந்த இந்த பாலனையை பண்ணுறாங்க. அதாவது அந்த இந்த அரசியல்வாங்க சில பேர் செல்லுவாங்க, கிரிக்கெட் போர்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் செல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்குது. அதாவது கிரிக்கெட் போர்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் ரீசன் சொல்லுவாங்க. அதுதான் ரீசன். அது எங்களுக்கு ஃபுல்லாக செல்ல முடியாது. ஆனாலும் வந்து சரியான ஒரு இது இல்லாமல் எங்களுக்கு முடிவுண்டு எடுக்க இயலாது. இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் ஸ்கூல் கிரிக்கெட், நான் வந்து கொலம்பு ஜைரா, இப்போ நாங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் அடிக்கிற காலத்தில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஜோனல் அண்ட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்ட், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இது நாலும் ஒற்றுமையாக இருந்து நிறைய வேலை திட்டங்கள் செஞ்சாங்க. டிவிஷன் 3, டிவிஷன் 2, டிவிஷன் 1 சரா மேட்ச்னு வச்சாங்க, சரா ட்ராஃபின்னு வச்சாங்க. இப்படி ஒன்று மெர்கன்டைல் கிரிக்கெட் அசோசியேஷனால் மெர்கன்டைல் கிரிக்கெட் ABCDன்னு வச்சாங்க. இப்படி எது டெவலப்மெண்ட்ல இருந்தாங்க. அதே மாதிரி எங்களோட ஸ்கூலில் உதாரணத்துக்கு இப்போ கொலம்பு ஜைரால் சொன்னாங்க, எங்களோட பிரின்சிபல் வந்து எங்களோட POG ப்ரிஃபெக்ட் ஆஃப் கேம் அவருக்கு சொல்லுவாங்க, A லெவல் செய்கிற புள்ளியோவில் ஃபர்ஸ்ட் லெவல் அடிக்க கொடுங்கன்னுவாங்க. அப்போ நாங்கள் A லெவலுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அதாவது கிரேட் 8, 9 நாங்கள் விளையாடி படித்து கொண்டு O லெவலையும் பாஸ் பண்ணி A லெவலுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ இந்த ஸ்போர்ட்ஸும் கிரிக்கெட்டும் ஸ்போர்ட்ஸும் எஜுகேஷனும் லிங்க் ஆகுது. அப்போ வந்து உதாரணத்தை பார்த்தா இப்போ மாவனத்தை பார்த்து எல்லாம் நல்ல எஜுகேஷன், அவங்களோட எஜுகேட்டர் சங்கக்கார், ஜெஹான் முபாரக். அப்போ இதே மாதிரி நிறைய மஹில ஜெயவர்தன நல்ல குவாலிஃபைட் கிரிக்கெட்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி நாங்களும் எங்களோட முஸ்லீம்களும் எங்களோட தமிழ் பேசுகிற யங் கிரிக்கெட்டர்ஸ்மார்கள், தமிழ், முஸ்லீம், சிங்களீஸ்ந்து எல்லாமே நல்ல ஒரு கிரிக்கெட்டர் ஆகுறேன்டா, நல்ல எஜுகேட்டட் ஆகணும். எக்ஸாக்ட்லி. இப்போ உங்களோட இந்த கிரிக்கெட் ஃபீல்டில் உங்களுக்கு எவ்வளோ காலம் அனுபவம் உண்டிக்குது? நான் வந்து 95ல் நான் இந்த கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணினேன். 95ல் இந்த கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு என் கிளாஸ்மேட் ஃபாரூக் என்றோம், அவர் தான் என்னைய வந்து கிரிக்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினது. அப்போ எங்கடையில வந்து எனக்கு மறக்க இல்லாத என் ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் இருக்கிறாங்க இந்த கிரிக்கெட் ஸ்கூலில். இப்போ எல்லாம் அவங்க எல்லாம் பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படியாவே இருக்கிறாங்க. இப்போ அர்ஷாத் ஃபாரூக் என்ற ஒரு கேப்டன், அவர் இப்போ இப்ராஹிம் என்டர்பிரைசஸில் ஓனராக இருக்கிறார்.
இப்போ ஷிஃபாஸ் நிஜாம்டு அவரும் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகிறார். மூசின் உஷேத் ஷுவேல் அமானா பேங்க்லேருந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த ஃபாரூக் என்றவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 95ல் எனக்கு ஸ்கூல் கிரிக்கெட் ஜைரா காலேஜுக்கு கொண்டாந்தது. அப்போ அந்த பயத்தில் தான் நான் இது பண்ணேன். அப்போ இது பண்ணி இருக்க போக்கில் தான் இப்படி ஒரு நடந்து இந்த ஸ்டோரி எல்லாம் ஏற்பாடு பண்ணினது அவர் தான் கிரியேட்டர். ஏண்டு நான் இன்றைக்கு கோச்சாக இருக்கிற காரணம் ரீசன் வந்து அவர் தான். அப்போ அதுக்குண்டான வேலையில் தான் நான் இன்னமும் அந்த ஒரு நண்டியை நான் இன்னமும் இப்போ எனக்கு இப்போ நான் கோச் 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட் கோச். 2002ல் நான் எக்ஸாம் செஞ்சேன் லெவல் 2 லெவல் 1. 2017ல் நான் லெவல் 2 எக்ஸாம் செஞ்சேன். நான் மலேசியாவில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டிப்ளமா ஒன்று முடித்தேன். இதே மாதிரி நாங்கள் இந்த கிரிக்கெட் சம்மந்தப்படுத்தி bowling, பேட்டிங், ஃபீல்டிங், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாமே நாங்கள் சைக்காட்ரிக்ஸ் இதெல்லாம் முடிச்சு தான் இன்றைக்கி நான் கோச்சாக விற்கிறோம். அதே மாதிரி நான் நிறைய ப்ரொடக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய நல்ல யங்ஸ்டர்ஸை உருவாக்கியிருக்கிறோம். இன்றைக்கி நல்ல நல்ல கிளப்ஸில் இருக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி நல்ல நல்ல பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க. இதுதான் என் எக்ஸ்பீரியன்ஸ். மாஷால்லாண்டு உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, குவாலிஃபிகேஷன்ஸும் சேர்ந்து. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாகவும் குவாலிஃபிகேஷன்ஸ் வேறையாகவும் இருந்தேன்னு சொன்னால் அது 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஆனால் இது ரெண்டையும் ஒன்றுக்கு வச்சிருக்கக்கூடியவர் தான் எங்களோட கோச் ரிஸ்வான். அப்போ உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கையிலும், கிராமம் அளவில் விளையாடக்கூடியவங்களாக இருக்கையிலும், இவங்களை சரியான முறையில் கைட் பண்ணினு சொன்னால் ஒரு நேஷனல் டீமுக்கு கொண்டு போய் அந்த டீமில் என்கேஜ் பண்ணுற அளவுக்கு உருவாக்க இருக்கலுமா? இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு உருவாக்குறேன்டா ஒரே காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ எங்களோட ஸ்ரீலங்கா யங் டீம் எடுத்து பார்த்தா, இப்போ அண்டர் 19 அண்ட் ஸ்ரீலங்கா நேஷனல் டீம் இது ரெண்டையும் அதாவது அங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டோம். ஃபோன் யூஸ் பண்ணுறது அதாவது இப்போ என்ன ரீசன்? ஃபோனுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன? ஃபோனுக்கும் கிரிக்கெட்டுக்கும் வித்தியாசம். பட் வந்து அண்டர் 13 எடுத்து பார்த்தா, அண்டர் 13 புள்ளிகள் நின்று 14 வயசு புள்ளிகள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கண்ணில் இருக்கிற இந்த கண்ணுள்ளுக்கு இந்த போலை வந்து அந்த டாக்டர்ஸ் எங்களுக்கு இந்த எங்களோட மெடிஷனில் சொன்னாங்க, அந்த போலையில் வந்து ஒரு போலை வந்து மங்கி போய் திரும்ப. அப்போ இது ஒரு 5 கோட்டை போல. இந்த 5 கோட்டை போலே வந்து எப்படி அவர் ஹை கான்டாக்டில் வச்சு கொள்வது. கிரிக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தேவை ஹை கான்டாக்ட், மேனேஜ்மெண்ட், பேலன்ஸ்மெண்ட், ரைட். மற்ற வந்து ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் ஒன்று தேவை, டிசிஷன் ஒன்று தேவை. அப்போ அவருக்கு இந்த போலை ஹை கான்டாக்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு அவருக்கு இல்லாமல் அப்போ அவர் ஒரு 8 ஹவர் படுக்க வேண்டும். அப்போ அவர் அட்லீஸ்ட் அவர் 8-9 மணியோட அவர் தூங்கினாருண்டா அவர் மார்னிங் 5:30-6 எழுந்திடலாம். இப்போ நல்ல ஒரு சக்தி ஒன்று இருக்கு அவருக்கு. அப்போ அவருக்கு 50 ஹவர்ஸ் மேட்ச் உண்டு. உதாரணத்துக்கு அண்டர் 13 அண்டர் 19 இப்போ அவங்க நாளைக்கு மேட்ச், எக்ஸாம்பிள் சாட்டர்டே சண்டே மேட்ச்சு. அப்போ ஃப்ரைடே அவங்க தூங்கிட்டு காலையில் எழும்பிட்டு அவங்களோட கேப்டன் டொஸ்ஸை தோற்று அவங்க ஃபீல்டுக்கு வந்தா 50 ஹவர்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற எங்களோட ஸ்ரீலங்கா யங்ஸ்டர்ஸ்க்கு பலன் இல்லை. எஸ் ரைட். 50 ஹவர்ஸ் சொல்கிறேன், 1 hour 15 ஹவர்ஸ், ரைட். 3 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் அவர் கிரவுண்டில் நிற்காது. நான் மிச்சம் இப்போ நான் நிறைய ஸ்கூல் ஹோலுக்கு போயிட்டு இருக்கிறேன், நிறைய கிரவுண்ட் ஹோலுக்கு போயிட்டு ஒரு சைடால் ஒரு 10 ஓவர் இல்லை 8 ஹவர்ஸ் பால் பண்ணிடலாது. அதுக்கான ரீசன்ஸ் வந்து சரியான தூக்கமின்மை, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது. 8 ஹவர்ஸ்க்கு வந்து 30 அங்கே 18 48 பால்ஸ் போட இல்லாது. 48 பால்ஸில் 10 நோ பால் இருக்கும், 10 ஒயிட் இருக்கும். அவர் எக்ஸ்ட்ரா 60-70 பால்ஸ் போடணும் 8 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். அப்போ அதில் என்ன விளங்குது, இவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை. இவங்க கைட் பண்ணோன்னு வீட்டில் இருக்குது, கோச்சஸோ டீச்சர்ஸோ பிரின்சிபலோ மாஸ்டர் இன்சார்ஜோ பிஓஜியோ இல்லை, வீட்டிலேருந்து கைட்லைன் ஒன்று கொடுக்க வேண்டும். அதாவது தண்ட பேரண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக்கணும், படிப்பாளி ஆக்கணும், ஒரு கிராஜுவேட் ஆக்கணும் அப்படின்டா கட்டாயம் ஒரு ஸ்போர்ட்ஸும் படிப்பும் லிங்க் ஆகும். எக்ஸாக்ட் ரைட். இப்போ நான் வந்து கோச் பண்ணுறேன், அட்லீஸ்ட் 7 புள்ளிகள் கோச் பண்ணுறேன். நீங்கள் 50-100 அடிக்க எம்மில் நீங்கள் போவாங்க. ஒன்றாவது ஒரு 10 ரன்ஸ் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு 10 ரன்ஸ் நீங்கள் அடிங்க. அதுக்கு போகிறோம் இன்னொரு 10 ரன்ஸ் உங்களோட டீமுக்கு அடிங்க, இன்னொரு 10 ரன்ஸ் உங்களுக்குண்டு அடிங்க, இன்னொரு 10 ரன்ஸ் நீங்கள் வெத்துறதுக்கு அடிங்க. அப்போ அங்கெல்லாம் 40 வந்துடும். அப்போ 50க்கு இன்னொரு 10 ரன்ஸ் தான் இருக்குது. இது போன சிரிக்கு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் மார்கள் லெவலுக்கு போக பார்க்குறேன். அண்டர் 19 அண்டர் 18 அண்டர் 17 அண்டர் 15 அண்டர் 13 பிளேயர்ஸ் மார்கள் அந்த லெவலுக்கு போக பார்க்குறேன். ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிறதால அது நடக்காதனால அதுக்கு ஒரு டிமோட்டிவேட் ஆகி அதிலிருந்து வெளியாகக்கூடிய இப்போ வந்து இப்போ ரவி சாஸ்திரி ஒரு கிரிக்கெட்டர்,
ரவி சாஸ்திரி கோச் ஆகினார் இந்தியா டீமுக்கு. ஆனால் விராட் கோலி கோச் பண்ணல அவர் விராட் கோலி கோச் பண்ணேலா என்று கேட்டால் அவர் விராட் கோலி கோச் பண்ணால் விராட் கோலி டெக்னிக்கலாக மிஸ் ஆகும். விராட் கோலி அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 19, அண்டர் 20, அண்டர் 23லேருந்தே விராட் கோலி அப்படியே வந்தது. அப்போ அண்டர் 30, அண்டர் 25, அண்டர் 26ல இருந்து விராட் கோலி இன்டர்நேஷனல் அடிக்க போகல. ரவி சாஸ்திரி கோச், ரவி சாஸ்திரிக்கு போயிடலாம். ரவி சாஸ்திரி ஆல்ரெடி இஸ் அ கிரிக்கெட்டர், இஸ் அ கிரிக்கெட் அண்ட் கோச், பட் குட் கிரிக்கெட்டர் இந்தியன்ல. அப்போ அவருக்கு கோச் பண்ண அப்போ டெக்னிக் இல்லாமல் ஆகும். அப்போ புள்ளைய வந்து நாங்கள் அண்டர் 19ல கோச் பண்ண முடியாது. நீங்கள் தூங்குங்க, நீங்கள் எழும்புங்க, நீங்கள் வாஷ்ரூம் போங்கன்னு எங்களுக்கு அது செய்ய முடியாது. இப்போ இன்றைக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இறங்கிக்கிற காரணம் மெயின் ஒரு யாராவது 8 ஹவர் படுக்கிற ஒரு பிளேயர் உண்டு. சரியான வழிகாட்டல் இல்லை, வீட்லையும் சரி அவங்க கோச் ஆகிற இடங்கள்லையும் சரி சரியான வழிகாட்டல் இதை கைட் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டில் செய்கிற ஃபர்ஸ்ட் இந்த ராங் என்ன தெரியுமா? கோச்சஸ் மார்கள் அவங்க எப்படி கோச், அவங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டில் அண்டர் 19 கிரிக்கெட் அடித்தாங்களா? ஃபர்ஸ்ட் 11 கிரிக்கெட், ஃபர்ஸ்ட் 11 சொல்கிற 2 டே கிரிக்கெட், 2 டேஸ் ஃபர்ஸ்ட் 11 கிரிக்கெட் ஒரு குறைஞ்ச ஒரு 20 மேட்ச் அடிச்சுப்பாங்களா? 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த 2 இன்னிங்ஸ் அந்த 2 டே மேட்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? டிவிஷன் 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? டிவிஷன் 1 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இவங்களுக்கு தான் கிரிக்கெட் கோச் ஆகணும். இது வந்து என்ன கோச்? அவர் அண்டர் 17 கிரிக்கெட் அடித்தா அவர் அந்த ஸ்கூலில் பாப்புலர் ஆகினா அவர் கோச் ஆக்குறார். அப்போ இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் தெரியாது. இந்த புள்ளைய கூப்பிட்டு இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் இப்படி போடுங்க, ஓ ஸ்பின் லெக் ஸ்பின் இது தெரியாது. இந்த ஃபிங்கரால் என்னது செய்கிறது இது தெரியாது. எக்ஸாக்ட்லி. அப்போ கோச் வந்து குவாலிஃபைடு இருந்தால் தானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் வாரது வந்தால் சொல்கிறது என் பிள்ளைக்கு இப்படி சாமணும் இப்படி சாமணும். நான் அதை சம்பூர்ணமாக இது பண்ணுறேன். 1வது பிள்ளைக்கு வந்து சிங்கிள் அண்ட் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் அவங்களோட வாயில் வாரதில்லை. டைபேட், பேட், பேட்டிங் க்ளவ், போல் கார்ட், செஸ் கார்ட் இது வந்து அவங்களோட வாயால் வர வேணும். ஆஸ் எ இங்கிலீஷ் ஒரு அம்பையரோட பேசணும். மழை பெஞ்சா அந்த ஸ்கூல் புக்கில் எழுத வேணும். பேட் வெதர் கண்டிஷன் இன் திஸ் கிரவுண்ட் சாட்டர்டே மார்னிங் இப்படின்னு எழுத வேணும். இது அந்த இங்கிலீஷ் வேர்ட் தெரியாது. நான் இழிவாக கதைக்கல்ல, கோவத்தில் கதைக்கிறேன். என்னன்னு கேட்டால் எங்களோட கிரிக்கெட்டர்ஸ் மார்களுக்கு சரியான ஒரு இங்கிலீஷ், ஒரு சிங்கள மீடியம், ஆனால் சிங்களம் தெரியாது. அம்பையர்ஸ் மார்களோட பேச தெரியாது. அம்பையர்ஸ் மார்களை கண்டா தொப்பியை நாங்கள் கழட்டி ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இது அம்பையர்ஸ் மார்களோட முன்னுக்கு ஒரு இல்லை. அப்போ எப்போ கிரிக்கெட் வராது? கிரிக்கெட் வராது, ஸ்போர்ட்ஸ் வராது. டிசிப்ளின் மெயின். காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு கோச்சோட பேசுறாங்க, ஒரு பிரின்சிபலோட பேசுறாங்க, சாரோட பேசுறாங்க. இது கவலையில பேசுறேன் நான் வந்து ஒரு இதுலயோ. அபார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் நீங்க பொதுவான அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நீங்க சொல்றீங்க. கிரிக்கெட் மட்டும் இல்லை, மனுஷன் வாழ்க்கையில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரேஞ்ச், அதாவது யங் ஏஜ்ல இருந்து ஒரு மனிதன் கிரிக்கெட்டர் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் செய்கிறாரோ அவர் எந்த ஃபீல்டு இருந்தாலும் கோச் சொல்ற மாதிரி அந்த பேசிக் டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னா அவரால் அந்த லைஃபை கொண்டு போக முடியாது. சமாஜைக்கு வந்து அது ஒரு விஷயமா தான் மாறுவாங்க. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஸோ ஸ்போர்ட்ஸ்னு சொல்றது வந்து கோச்சுக்கு என்ன விட நல்லா தெரிஞ்சிருக்கும். டிசிப்ளினை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஸ்போர்ட்ஸ். அது எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தேன்னு சொன்னாலும் அங்கிருந்து தான் டிசிப்ளின் வந்து பில்ட் ஆகி வரும். ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பேசிக்கான டிசிப்ளினை படிப்படியாக பில்ட் பண்ணணும். மிஸ்டர் உமர் என்னென்னு கேட்டால், இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டெவலப் பார்க்குறேன்டா அந்த ஸ்கூலும் ப்ரொபியூலர் ஆகும். ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் இருந்தா ஸ்கூல் பாப்புலர் ஆகும். இது அன்குவாலிஃபைட் மேனேஜ்மெண்ட். அந்த கிரிக்கெட்ல செல்வாங்க மேனேஜ்மெண்ட் உண்டோ நம்முது. அந்த மேனேஜ்மெண்ட் அன்குவாலிஃபைட் மேனேஜ்மெண்ட் என்ன எடுத்துட்டா சில பிரின்சிபல் மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இந்த ஸ்கூல்ல படிப்பை மட்டும் பில்டப் ஆக்கணும். படிப்பை மட்டும் பில்டப் ஆக்கிற ஸ்கூல் ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. உண்டோ அதில் ஒரு கராட்டி இருக்கு, கெரம் இருக்கு, ஒரு ஸ்விம்மிங் இருக்கு. இப்போ நான் லைசியம்ல நான் 5 இயர்ஸ் கோச் பண்ணினேன். லைசியம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 5 இயர்ஸ் நான் கோச் பண்ணேன். 5 இயர்ஸ் 4 டைம்ஸ் நாங்கள் சாம்பியன். கடைசி வருஷம் நான் என்னோட லாஸ்ட் இயர் அனசா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அங்கே ஸ்விம்மிங் இருக்குது, பாஸ்கெட் பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது. ஆனால் ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாம் அந்த ஃபுட்பாலும் கராட்டியும் நல்லா டவுனில் தான் இருந்துச்சு. கிரிக்கெட் அண்ட் ஸ்விம்மிங் பாஸ்கெட் பால் டாப்பில் இருந்துச்சு. அப்போ நான் கோச் பண்ண போகல சம்பக ராமநாயக்கோட தம்பி திலும் ராமநாயக்க தான் ஹெட் கோச். இப்போ நாங்கள் வந்து அது இப்படி கொண்டாட போகல முழு லைசியம் ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் ஆகிட்டு. இப்போ நான் என்ன சில ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் மார்க் இருக்கிறாங்க, தமிழ் முஸ்லீம்ஸ் பிரின்சிபல் மார்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால், கிரிக்கெட் ரக ஃபுட்பால் இதை ஹைலைட் ஆக்கணும். ஹைலைட் ஆக்கி அந்த புள்ளையோட யங் பொடியமார்களுக்கு வந்து கெரம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ ஸ்விம்மிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கராட்டி பாஸ்கெட் பால் இன்ட்ரெஸ்ட், ஃபுட்பால் கிரிக்கெட் ரக இன்ட்ரெஸ்ட். இவங்களை வந்து ஸ்கூல்
கிரிக்கெட் வீடு, வீடு ஸ்கூல் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ், இது 3 கோணையில தான் அவங்க இருக்கு வாழ வைக்கும். இப்போ அந்த ஃபோனுக்கு அந்த எப்பே ஆகுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஃபோனில் எடிட் ஆகிருக்கிறான், மற்ற இன்னொன்று ஐஸ், இப்படி மது எல்லாமே எங்களுக்கே தெரியும். என்ன நானும் கொழும்புல பிறந்து வளர்ந்து இன்னும் வர காட்டி நாங்கள் ஒரு ஸ்மோக் பண்ணிமில்ல, ஒரு ட்ரிங்க் இது பண்ணிமில்ல, ஒரு இதில் நாங்கள் போயிட்டில்ல. அது லாவில் வலாக்கும் தெரியல அடியில் அழிவுல அழி எங்களோட உமாக்கு வாப்பாக்கும் நாங்கள் துவா செய்கிறோம், படித்த ஸ்கூலுக்கு துவா செய்கிறோம். நாங்கள் கொழும்பு ஜைராவில் படித்து அந்த பிளட்டில் பேசுகிறோம். கொழும்பு மரதானையில் இருந்த ஜைரா கொழும்பு மரதானையில் நாங்கள் பிறந்து வளர்ந்து நாங்கள் இன்னும் வர காட்டியும் அந்த தக்ஸ் சப்ஜெக்டில் இல்லை. இப்போ யங் கிரிக்கெட்டர்ஸ், யங் ஸ்போர்ட்ஸ்மேன், யங் சொக்கர் யங் ரகர் நல்ல குடும்பம், நல்ல ஸ்கூல், ஆனால் அவர் என்ன சரியான பாவிக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று ட்ரக்ஸை பாவிக்கிறாரு, இல்லைன்னு சொன்னால் லீகல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி இந்த மொபைல் ஃபோன் வந்து அதே சிம்டம்ஸ் தான். ஒரு ட்ரக் அடிக்ட்டுக்கு எவ்வளோ டொஃபமின் உருவாகுமோ அதே தான். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பேசின மாதிரி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டுமே அவனோட லைஃப்பை சூறையாடக்கூடிய 2 விஷயம் தான், ட்ரக்ஸ், மொபைல் ஃபோன் வந்து ஒருத்தர் ட்ரக்ஸ் விஷயத்தை எடிட் ஆக்குற ஒரு ஹெட்லைன் பேசிக். அது அங்கே தான் அது வந்து ஒரு ஆஃபத்துக்கு ஒரு மெசேஜுக்கு வச்சது. இப்போ அது வேற லைனுக்கு பேசி கொண்டு இருக்குது. இப்போ எங்களோட அகாடமி ப்ராக்டிஸ் வராங்க, ஃபோனோட வராங்க. இதே பிஃபோர் 10-20 இயர்ஸ் பெட்டோட வருவாங்க, இப்போ ஃபோனோட வராங்க. பெட்டைம் பேகையும் அவங்களோட மாமா எடுத்துவார், இல்லாட்டி டேடா எடுத்துவார். இவர்கிட்ட கையில் ஃபோன். நான் அதை சம்பூர்ணமாக கேட்டில் நான் க்ளோஸ் பண்ணுறேன். என் அகாடமிக்கு சேர்ற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் போட்டிக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் என் அகாடமிக்கு சேரவாங்க. என் அகாடமி ரீச் ஸ்ரீலங்கா சென்டர் ஃபார் கிரிக்கெட் 17 இயர்ஸ். நாங்கள் இந்தியாவில் பாப்புலர் நிறைய எங்களோட டீம். நாங்கள் இந்தியாவில் 3 கப் தூக்கிட்டு வந்தோம். அப்துல் கலாம் ட்ராஃபி தூக்கிட்டு வந்தோம், சென்னை டூர்னமெண்ட் கொண்டாடிச்சோம். ஹைதராபாத்தில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து பேத்து ஸ்ரீலங்கா என்ற பேரில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஹைதராபாத், சென்னை, பூனே, சண்டிகர், ஹரியானா, மகாராஷ்டிரா, நேபாள், துபாய், பாகிஸ்தான் நாங்கள் அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடி எங்களோட பிள்ளைகளுக்கு அங்கே எப்போ சான்ஸ் கிடைக்கிறது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா போனாங்க, இல்லாட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் 19, அண்டர் 17, அண்டர் 15 நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக போயிட்டு நாங்கள் பேத்து எங்கடே ஒரு ஸ்பான்சர்ஸில் நாங்களே பேத்து நாங்களே வாரது. இது வந்து ஹைலைட் பண்ணப்படாத ஒரு விஷயம். அதாவது சாதாரணமாக ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஒன்றுக்கு போய் ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட ரீதியிலையோ ஸ்கூல் ரீதியிலையோ வெத்திட்டு வந்தேன்னு சொன்னால் பெரிய அளவில் சோஷியல் மீடியா, மாஸ் மீடியாவில் வந்து ஹைலைட் ஆகப்படும். அப்போ கோச் சொல்கிற மாதிரி இந்தியாவுக்கு போயிட்டு நிறைய நாடுகளோட கம்பீட் பண்ணி நிறைய கப்ஸோடு வந்திருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவிலிருந்து போய் கோச்சுக்கு கீழே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது பெரிய அளவில் வந்து காட்டப்படையும் இல்லை, பேசப்படையும் இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் நாங்கள் நான் சொன்னதானே பேசிக்ல இருந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஹைலைட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரியான டேலண்டட் கோச்சஸோட போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் அங்கே போய் டேலண்டாக வெத்திட்டு வர நேரத்துக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டியாகவும் நாங்கள் மாற வேணும். கோச் ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எனக்கு வேணும். அப்போ இந்த போர்டுக்கும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு செல்றது வந்து ஹையர் இடத்துல இருக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு இன்றைக்கு ஃபுல் ஃபேமஸ், ஐசிசி அளவுக்கு ஃபேமஸ் ஆகி. அதாவது காரணம் 96 வீரர்கள், அர்ஜுன ரணதுங்க, அரவிந்த் டி சில்வா, அசங்க குருசிங்க, ரோஷாம் மஹனாம, சம்பிக்க ராமநாயக்க, துலிப் லியனகே, ரவீந்திர புஷ்பகுமார், இவங்க தான் நல்ல ஒரு தியாகம். அந்த தியாகத்தில் பாப்புலர் ஆகினாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாபுடோஸில் நின்று ஸ்ரீலங்கா வந்து தெரியா. எப்போ வேர்ல்ட் கப் ஆகின பிறகு தான், வேர்ல்ட் கப் தூக்கின பிறகு தான் இந்த வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற பாபுடோஸ்க்கு ஸ்ரீலங்கா என்ற ஊர் இருக்குதுன்னு தெரியும். இதே மாதிரி பாப்புலர் அதுக்கு பிறகு குமார சங்கக்கார மஹேல நிறைய பேர் வந்து பாப்புலர் ஆக்கிட்டு போனாங்க. இப்போ இங்கெல்லாம் பிரச்சனை என்ன, அன்குவாலிஃபைடு ஆட்கள் உள்ளுக்கு பூந்தா இந்த பிரச்சனை வரும். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டில் அன்குவாலிஃபைடு, நான் இதுதான் சொன்னேன், சில கோச்சஸ்மார்கள் வந்து பிள்ளைகளோட பேசுறதுக்கு தெரியாது, சிங்களத்தால் பேச இயலாது, இங்கிலீஷால் பேச இயலாது, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக பேச முடியாது கோச்சஸ்மார்கள். ஏன் கோச் கொண்டு வளர்த்து, கோச் கராபு போட்டு, கோச் அவர் என்ன சரி பாவிக்கிறார், கோச் டைம் மிஸ்டேக். 1:30 ப்ராக்டிஸ்னா கோச் வர 2:30, 5:30க்கு ப்ராக்டிஸ் முடிகிறேன்னா கோச் போன 6:30, எல்லாம் பிள்ளைகளும் போன போது தான் கோச் போகணும். இதுதான் கோச். ஒரு திறமையான ஒருத்தரை திறமை ஆக்குறது இல்லை கோச், திறமை இல்லாத ஒருத்தரை திறமை ஆக்குறது தான் கோச். அது இருந்துச்சு பிஃபோர் 10 இயர்ஸ். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு, ஸ்ரீலங்கா ஸ்கூல் கிரிக்கெட், ஸ்ரீலங்கா ஜோனல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்கூல், இதில் அது இருந்துச்சு திறமை இல்லாத ஆட்களை திறமை ஆக்குறது. ஆனால் இப்போ அது இல்லை. அது வந்து ஆர்த்திக பிரச்சனையோ இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் இருக்கிற என்னென்ன எனக்கு இருந்தால் தெரியாது. ரைட், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க தானே,
கோச்சை பத்தி, அதாவது மற்ற கோச்சஸை பத்தி, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டை பத்தி, சமுதாயத்துக்கு ஒரு கோச்சுன்ற ரீதியில கிரிக்கெட்டுக்காக வேண்டியோ சமுதாயத்துக்காக வேண்டியோ நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? நாங்க வந்து நல்ல கேள்வி அது. என்னன்னு கேட்டா எனக்கு நல்ல நினைவுக்கு 2009ல யுத்த காலத்துல நாங்க ஸ்ரீலங்கால இந்த ஒரு டீம் ஒன்று போனோம். அண்டர் 19 டீம் ஒன்று 2009ல. அப்போ நாங்கள் போயிட்டு அங்கே எங்களுக்கு மீட் ஆகினாங்க திருச்சி பிளேயர்ஸ் மார்க்கர். திருச்சியில் இருந்த ஸ்ரீலங்கா யுத்த டைமில் ஸ்ரீலங்காலேருந்து இந்தியா திருச்சி முகாமுக்கு வந்தவங்க எங்களோட ஃப்ரெண்ட் ஆகினாங்க. ஃப்ரெண்டாகி நான் அவங்களோட நல்லா பேசி காய்ச்சி அவங்களோட ஹிஸ்டோரியன்லாம் கேட்டு என்ன கதைன்னு கேட்டால் அதுக்கு போகிற பார்த்தா அவங்களுக்கு ஆசை ஆர்வம். அவங்களோட வீட்டில் வந்து அவங்களோட சாமி படத்துக்கிட்ட முரளிதரன் ஃபோட்டோ இருக்குது. ரைட், சாமி படத்துக்கிட்ட ஜெயசூரியோட ஃபோட்டோ இருக்குது. எங்க இது திருச்சியில். இப்போ நான் பார்த்து இது என்னடா இது ஸ்ரீலங்காவில் வந்து இந்த இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் சிங்கள பீப்புள்ஸ் முஸ்லீம் பீப்புள்ஸ் எல்லாம் எல்டிடி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ் மக்கள் முரளிதரன் ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க சாமி படத்துக்கிட்ட, சனத் ஜெயசூரியோட ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க, அர்ஜுனர் அனுத்துங்க அரவிந்தர ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க. எனக்கு திருச்சியில் ஒரு சுமன் ஒருத்தர் மீட் ஆயினாரு, முரளிதரனே தான் அவர் பால் பண்ணுறாரு, முரளிதரனே தான். நான் அவரை எடுத்துக்கொண்டு போனேன் ஹைதராபாத்துக்கு. நாங்கள் சாம்பியன் ஆகிட்டு வந்தோம். எங்களுக்கு பெரிய ஒரு செக் கொண்டு கிடச்சிச்சு. அது அப்படியே நாங்கள் திருச்சி பொடியமார்களுக்கே தான் கொடுத்தோம். அவங்களுக்கு அந்தந்த விஷயத்தை செய்யுங்க, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தொழில் விஷயத்தை டாய்லெட் பாத்ரூம் கேட்டால் அப்படியெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணினோம். ஒன்று. ரெண்டாவது ஸ்ரீலங்காவில் நான் வந்து என்ன நோக்கம் என்னென்னு கேட்டால், இப்போ எங்களோட ரீச்சஸ் ஸ்ரீலங்கா லோகோ என்ன நோக்கம் வந்து அந்த சூரியன் மாதிரி எல்லாம் ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துக்கும் என் ரீச்சஸ் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பரவணுடைய என்ன நோக்கம் 2009ல. இப்போ மாஷா அல்லாஹ் ஒரு 8 இடத்துல அது 8-10 இடத்துல நான் பிரான்ச்சஸ் ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் ரீச் கொழும்புல தான். இப்போ 8-10 இடத்துல இருக்கேன். அது ஒரு இது. ரெண்டாவது நாங்கள் 2022ல அக்குரனிலேருந்து டீம் ஒன்று செலக்ட் பண்ணி போனோம். அக்குரன ஹிஸ்ட்ரியிலே 6 பேரை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எடுத்து போனோம். ஃப்ளைட்டில் போய்த்து மேட்ச் அடித்த ஃபர்ஸ்ட் இயர். அது எங்கே? ஹைதராபாத் இந்தியாவில். இந்த அக்குரனை புள்ளியோலே செல்வாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கல. அக்குரனில் நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, இது பெரிய ஒரு சந்தர்ப்பம் மட்டும் நீங்கள் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு செஞ்சீங்க அப்படின்னு. அதை நான் நான் அதை கணக்கு எடுக்கலை. என்னென்னு கேட்டால் அக்குரனை மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் கடைசியாக போனோம் 2023ல போனோம், 24 ஜனவரியில் போனோம். பொத்துவியில் ஒத்தர் எடுத்தோம், அட்டால சென்னை, மாவனல்ல, மாத்தலே, அக்குரனில் 2-3 பேர் எடுத்தோம், கல்லின்னில் 3 பேர் எடுத்தோம். கல்லின்ன இத்திஹாசிலே ஃப்ளைட்டில் போய்த்து மேட்ச் அடித்த சரித்திரம் இல்லை. கல்லின்னில் 3 பேர் எடுத்துக்கொண்டு போனோம். இது எனக்கு வந்து பெருமேண்ட் இல்லை, எனக்கு புதுனம். நான் 2009ல் நினச்சது 2024 எனக்கு நடக்குது. அது நல்ல ஏற்பாடு. அது சுட்டி இதுதான் நாங்கள் எங்களோட சமுதாயத்தில் நாங்கள் செஞ்சது. மற்ற வந்து நாங்கள் நிறைய சோஷியல் சர்வீஸ் செஞ்சுக்கிறோம். இப்போ ஸ்ரீலங்கா மனித உரிமையில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன், ஹியூமன் ரைட்ஸ் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட் யூட்டிலிட்டி கவுன்சில் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் டைரக்டராக இருக்கிறேன். நான் அது மூலமாகவும் எங்களோட கிரிக்கெட்டை சம்மந்தப்படுத்தி அதே மீதே ரெஜிஸ்டர் பண்ணி ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறேன். ஏன்னு கேட்டால் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து மனித உரிமைன்னா என்னன்னு தெரியணும். கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனில் அந்த மனித உரிமைன்னா என்ன. ஏன்னு கேட்டால் சில பிள்ளைகள் ரோட்டில் எங்களோட ப்ராக்டிஸ் முடிஞ்சு ரோட்டில் மாறக்கூடிய தன்மை தெரியாது, எல்லோ லைன் என்னத்துக்கு வச்சுக்கிட்டு தெரியாது. அப்போ மனிதோட உரிமையோடு பறிக்கப்படுவது. நாங்கள் எல்லோ லைனில் மாறலாட்டி வாகனம் வச்சு வாகனம் ஓட்டுறவங்க எல்லோ லைனை பார்த்து தான் அவங்க போடுறது. அப்போ நாங்கள் அதுக்கு அங்கே போனால் அது ஆக்சிடென்ட் ஆகினா மனிதோட உரிமையை பறிக்கப்பட்டது, அந்த டிரைவர்ட உரிமையை பறிக்கப்பட்டது. இப்போ அதை சுட்டி நான் இந்த மனித உரிமை சில லோஸ் எல்லாம் நான் என்ன கிரிக்கெட் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறது. கிரிக்கெட் லோ ஒன்று இருக்கு எங்கள்ட. இந்த லோ இதில் வந்து ஸ்ரீலங்கா அசோசியேஷன் ஆஃப் கிரிக்கெட் அம்பையர்ஸ் இந்த லோவில் நான் கிழமைக்கு ஒருக்கும் இந்த போடுவோம். மற்றது இன்னொன்று எங்கள்ட இன்னொரு புக் ஒன்று இருக்கு, கோச்சிங் புக் ஒன்று. இந்த கோச்சிங் எக்ஸாம் கோச் ஆகுறது எப்படி, ஸ்கோரர் எப்படி, அது நான் சட்டம் திட்டங்கள் கிரிக்கெட் சீரியெல்லாம் நான் போடுறேன். இது நிறைய செஞ்சிருக்கிறோம் நாங்கள். இன்ஷால்லா இன் ஃபியூச்சரில் நாங்கள் செய்வோம். கோச்சோட வந்து உண்மையிலே நான் பெரிய அளவில் இன்னும் நிறைய கேள்விகளோடு வந்தேன். ஆனால் கேட்ட கேள்வியை விட தெளிவான பதில், தெளிவுன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக யாரும் அந்த சொல்லிட்டு பாஞ்சிடறதுக்காக வேண்டி தான் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் கோச் வந்து பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணார். உண்மையிலே நிறைய டவுட்ஸோட வந்தேன். நாங்கள் இன்னும் ஒரு நாள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது டீப்பாக பேசுறதுக்காக வேண்டி இன்னும் ஒரு நாள் கட்டாயம் நாங்கள் கோச்சை மீட் பண்ண வேண்டி கட்டாயம் நான் வருவேன். ஸோ இவங்களோட டைம் இவர் வந்து சரியான பிஸி. இப்போயும் கூட ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இன்னும் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு அப்போ நான் சரியான கஷ்டப்பட்டு தான் இவரை வந்து மீட் பண்ண வந்தேன். இப்போயும் கூட சரியான பிஸி. ஸோ இந்த டைம் எங்களுக்காக வேண்டி ஒதுக்கி தந்ததுக்கு
மிச்சம் நன்றி கோச். அதே நேரத்துல இன்னும் கேள்விகள் இருக்குது, நிறைய மக்களுடைய கேள்விகளும் இருக்கும். நாங்க இன்னும் இன்ஷா அல்லாஹ் உங்களை இன்னும் ஒரு நேரத்துல இன்னும் ஒரு இடத்துல சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்க கோச்சை வந்து கிரவுண்ட்ல சந்திப்போம். அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட அவர் இருக்கிற நேரம் ஒன்றுலையும் போய் சந்திச்சு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.